தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாரா? என்ன சொல்றாரு? அந்த நாள இன்னும் என்னால மறக்க முடியல. பெத்த தாய் கதறிக்கிட்டு இருந்த, கட்டின பொண்டாட்டி அங்க செத்து கிடந்தா. கடைசியா பிறந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு கழிப்பால கொடுத்துட்டு எல்லாரையும் அம்மான்னு விட்டுட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேனே, அதே ரத்னவேல் பாண்டியன் தான் இப்ப இங்க உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேம்மா. என்ன பெத்த அம்மா, என்ன பாருமா, கண்ணை முழிச்சு பாருமா. என்னை தூக்கி வளர்த்தனே அநாதையாக்கி போகிறாய், தைரியங்கள் போனதே கூட யாரினே, கண்ணிரண்டும் தேடுதே உன்னை காண ஏங்குதே, என்ன சாபம் வாங்கினேன் என்ன வாழ்க்கையோ, பக்கத்தில் யாரும் இல்லை வீதியில் வாழ தெரியவில்லை, உன் சோகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய், வலி கொண்ட என் நெஞ்சம் எப்போதும் உன்னையே கேட்கிறதே, அடிகள் பட்டெழும்ப உடம்பில் சக்திகள் குறையுதே, நம்பிக்கை நானும். அப்ப இவர்தான் என்னோட அப்பாவா? என்ன பெத்த அம்மா, என் கூட பிறந்த 3 அக்கா, இவங்க எல்லாரையும் சாவடிச்ச அந்த மனுஷன் இவர்தானா? எங்க எல்லாரையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அம்மா அம்மா எந்திரிமா, மன கூப்பிடுறது கேக்குதம்மா உனக்கு? இந்த ஊருக்கு வரும்போது முதல்ல எனக்கு இருந்த பயம் உன்னைய நான் பாத்திரவே கூடாதுன்னு, ஆனா அதுதாம்மா முதல்ல நடந்துச்சு. எனக்கு தெரியுமா, என்ன பார்த்த அதிர்ச்சியில தான் உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குன்னு. எந்திரிமா. இத்தனை வருஷமா அம்மா உசுரோட இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாம இப்ப வந்து எந்திரிமா எந்திரிமான்னு கதறிக்கிட்டு இருக்காரா? இல்ல, இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும். இவரோட மனசுல இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியணும். வரட்டும், வெளியே வரட்டும், அப்புறம் பாத்துக்கிடலாம். அம்மா. சார், பாட்டிக்கு இசிஜி ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் சார். டாக்டர் இமீடியட்டா அரேஞ்ச் பண்ண சொன்னாரு. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணீங்களா? நான் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு நீங்க வந்து பாருங்க. சரிங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க, வெளியே நில்லுங்க. பாண்டியனை நம்பி ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியல. பேசாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்மளே ஓபன் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரு நீங்க? ஐ எம் லாயர் ஜெகதீஷ். இருந்துட்டு போங்க, இப்போதைக்கு இங்க வந்திருக்கீங்க. உங்க மேல இந்த ஃபேக்டரிய தப்பான இடத்துல கட்டியிருக்கிறதுக்காக மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம் டிசிபி கேஸ் கொடுத்திருக்காரு. சார், யாரு வேணா எப்படி வேணாலும் கேஸ் கொடுக்கட்டும், ஆனா என்கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு. நான் இந்த ஃபேக்டரிய தப்பான இடத்துல கட்டியிருந்தா எப்படி சார் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கோம்? அதுலயும் நான் என்ன வீடா கட்டியிருக்கேன், அப்ரூவல் கூட லஞ்சம் கொடுத்து வாங்கி கட்டுறதுக்கு இவ்ளோ பெரிய ஃபேக்டரி கட்டியிருக்கேன், அதுவும் இந்த கிராமத்துக்குள்ள. மேம், நானும் நிறைய கேஸ பார்த்தவன் தான். இவ்ளோ பெரிய ஃபேக்டரியா இந்த கிராமத்துக்குள்ள சாதாரணமா நீங்க எப்படி மேம் கட்டியிருப்பீங்க? நீங்க எப்படி கட்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ, இன்னைக்கு ஃபேக்டரியோட ஓபனிங், இன்னைக்கு வந்து இப்படி சொன்னா எப்படி? சார் எப்ப கேஸ் கொடுத்தாரோ அப்பதானே வந்து விசாரிக்க முடியும். இங்க பாருங்க சார், டிசிபி, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நான் லாயர், எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க சட்டத்தை ஏமாத்திட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அது வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் நேர்மையான ஆபீசர்ஸா எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் இங்க உயிரோட இருக்கும். எங்களை மீறி இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து உங்களை வார்ன் பண்ணிட்டு போயும் அதை மீறி நீங்க இந்த ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு அதுக்கும் ஒரு கேஸ போட்டுருவேன். உங்களால முடிஞ்சா கேஸ நேர்மையா ஜெயிச்சுட்டு அப்புறமா அந்த ஃபேக்டரி ஓபன் பண்ணுங்க. சார். சார், கோர்ட்க்கு கேஸ் எப்ப வருது, நீங்க எப்பெல்லாம் அங்க வரணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க சார். கரெக்டா அந்த டைம்க்கு மட்டும் வந்துருங்க. கண்டிப்பா சார், தேங்க்யூ சோ மச், இவ்வளவு தூரம் எனக்காக வந்ததுக்கு. பரவாயில்ல சார், இது என்னோட கடமை. நானும் சின்ன வயசுல ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தான். நானும் எங்க அப்பாவும் ஒரு குடிசை வீட்டுல இருந்தோம். இந்த மாதிரி தான் பிசினஸ் பண்றேன் பில்டிங்க கட்டுறேன்னு ஒரு பெரிய ஆளுங்க வந்து எங்க வீட்டையே அப்படியே இடிச்சு போட்டு போயிட்டாங்க. அப்ப நானும் எங்க அப்பாவும் நடு தெருவுல நின்னுட்டு இருந்தோம். அப்ப முடிவு பண்ணேன் சார், இந்த மாதிரி பிசினஸ் காரவங்களெல்லாம்
நம்ம படிச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு. அதனாலதான் லாயருக்கே படிச்சேன். சார், உங்க ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது நீங்க ரொம்ப நேர்மையானவரா தான் இருப்பீங்கன்னு. நாட்டுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆனா கிடைக்கதான் மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பண்றது, எல்லாம் மாறி போச்சு. சரி, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். நீங்க கரெக்டா கோர்ட்டுக்கு மட்டும் வந்துருங்க. ஓகே சார். என்ன மிஸ்ஸஸ் நீலாம்பரி மேடம், ஃபேக்டரி கட்டிட்டேன், ஓபன் பண்ண போறேன்னு ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டு இருந்தீங்க. இங்க பாருங்க மேடம், ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம். அந்த லிஸ்ட்ல நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சனா வர போறீங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். மிஸ்டர் ஆதித்யா, கோர்ட்ல கேஸ் போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அதுக்கும் என் ஃபேக்டரிக்கும் பிரச்சனையே இல்லாம என்னால அந்த கேஸை முடிக்க முடியும். முடிச்சு காட்டிட்டு அப்புறம் இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் மேடம், பார்க்கலாம். See you in the court. ச்சே, நாங்க வந்த டைம்க்கே இந்த பாண்டியன் மட்டும் கரெக்டா ஃபேக்டரி ஓபன் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கப்புறம் ரன் பண்ற ப்ராப்ளம் தான், அதை கூட நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிருக்கலாமே. இந்த பாண்டியன் எங்க தான் போனோம்? எப்படி இங்க பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பான். அவனை நேர்ல போய் நான் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். சொல்லுமா. இல்ல, நீங்க அந்த ஃபேக்டரிய ஓபன் பண்றதுக்கு தானே வந்தீங்க? ஆமா. இல்ல, அவ்வளோ பெரிய ஃபேக்டரிய ஓபன் பண்றத விட்டுட்டு இந்த பாட்டி உழந்ததுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். அது வந்து இல்ல, என் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு எப்படி நான் பாட்டுக்கு போறது, அதான் சேர்த்தேன். அது மட்டும் தானா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல இல்ல, அது மட்டும்தான். இல்ல, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் நடுவுல உள்ள வந்தேன். உள்ள வந்தியா? ஆமா, உள்ள வந்தேன். அப்ப நீங்க பேசினத நான் கேட்டேன். அதுல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையெல்லாம் இருக்கிற மாதிரி சொன்னீங்களே, ஆனா யாருமே இப்ப இல்லையா? யாருமே இப்ப உசுரோட இல்ல. ஏன் இப்படி எப்படி ஆச்சு? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். இந்த அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு நீயே இவ்வளவு துடிச்சு போன? ஏன்னா அவங்க தான் என்னோட ஆத்தா. ஆனா எனக்கு ஆத்தா மட்டும்தான் வேணும், அப்பாலாம் வேண்டாம். இத்தனை வருஷமா என்ன பார்க்காத அப்பா, நான் செத்துட்டேன்னு நினைச்ச அப்பா எனக்கு இதுக்கப்புறம் வேண்டாம். உன்னை சொல்லுமா, நீயே இப்படி அழுவுற? அது அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த பாட்டி வீடு இருக்கு. அந்த பாட்டி என்ன நல்லா பாத்துக்கிடுவாங்க. அதான் அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தோடனே என்னால அதை தாங்க முடியல. அது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ, இந்த பாண்டியன் பையன் எப்ப இங்க வந்தா? ஆத்தாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. ஒருவேளை இவங்கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்களோ? சொல்லி விட்டாலும் எப்படி அவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து வர முடியும்? இவன் என்ன இங்க நின்னுட்டு இருக்கான்? யோ மேடம், நீங்களா? நீ என்னையா பண்றீங்க? இல்ல மேடம், ஆதாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. அதான் ஓடி வந்து பார்த்தேன். பார்த்தா அந்த பாண்டியன் பையன் இங்க நின்னுட்டு இருக்கான். அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் மேடம். பாண்டியனா? யாரு யாரு சொல்ற? தோ அங்க பாருங்க மேடம், பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான்ல, அவன் தான் பாண்டியன். இல்ல, புரியல. அவரு பாண்டியன் உனக்கு எப்படி தெரியும்? பாண்டியனை தெரியாதா மேடம்? நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சவங்க. வாட்? சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சீங்களா? இல்ல, எனக்கு புரியல. அவரு எங்கேயோ இருக்காரு, நீ எங்கேயோ இருக்க. எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருப்பீங்க? மேடம், இப்பதான் மேடம் அவன் எங்கேயோ இருக்கான். ஆனா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர்ல தான். நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சு வளர்ந்தோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்லயா? அட ஆமா மேடம், அவன் நல்லவன் தான் மேடம். ஆனா என்ன, பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா பிறக்கவும் கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமா போயிருச்சு. அதான் விட்டுட்டு அப்படியே போயிட்டான்.
நிமிஷம். என்ன சொன்ன? பிறந்ததெல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சா? அப்படின்னா பாண்டியனுக்கு கல்யாணம்? ஆமா மேடம், பாண்டியனுக்கு கல்யாணம் ஆயிருச்சே. அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு. நான் பிறந்தது, நான் வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரு தான். இப்ப இங்க ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்கு. அதுதான் என்ன பெத்த அம்மா. ஆத்தாக்கு என்னாச்சு? ஹே, இருங்க. வெம்பு, அங்க நிக்கிறது யாருன்னு பாத்தியா? ஏல, அது பாண்டியன் சித்தப்பா மாதிரி இருக்குல்ல? ஆமா வெம்பு, அவர் மாதிரி தான் இருக்கு. மாதிரி என்ன, அவரே தான் நினைக்கிறேன். ஆனா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணு உசுரோட இருக்க விஷயம் பாண்டியன் சித்தப்பாக்கு தெரியுமா? ஏனுங்க, நீங்க 2 பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணுகிட்ட பேசியிருக்கிறது யாரு? கண்ணிக்கினியா, பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது. அதுதான் பொண்ணையோட அப்பா. பொண்ணையோட அப்பாவா? ஆமா, அவர் பேரு ரத்னவேல் பாண்டியன். அவர் தான் பொன்னியோட அப்பா. நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது அவர் பொன்னி கரெக்டா பிறந்தப்ப விட்டுட்டு போனாரு. இப்ப மறுபடியும் வந்திருக்காரு. ஒருவேளை ஆத்தாக்கு ஹார்ட் அட்டாக்னு யாராவது சொல்லியிருப்பாங்களோ. ஆனா எப்படி அதுக்குள்ள வந்திருப்பாரு? லே, அவர் பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்போம் இரு. எங்க அம்மா ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்துச்சு. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அந்த பிள்ளைய கூட்டியாந்து இதுதான் உனக்கு பொண்டாட்டி, இது கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லி நின்னுச்சு. அம்மா சொல்லுதேன்னு நானும் அது கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதுதான் என் பொண்டாட்டி ராஜேஸ்வரி. அம்மா, அம்மா. வாட்? கல்யாணம் ஆயிருச்சா? இடியட்! என்னை எப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆனது ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்ல. இவ்ளோ பெரிய பிசினஸ் விமன் ஒரு ராஜ்யத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ன போய் இப்படி ஏமாத்தி இருக்கானே. எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்க நல்லா தான் இருந்தோம். அப்ப எங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது பொம்பளை பிள்ளை. எனக்கு தலை புள்ள பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்லணும்னு முடிவு பண்ணேன். என் பொண்டாட்டி எவ்வளவோ கெஞ்சினா கதனா, ஆனா நான் கேட்கவே இல்லை. அந்த பிள்ளைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டேன். மனசாட்சி இல்ல போல. பிறகு அடுத்த வருஷம் மறுபடியும் என் பொண்டாட்டி மாசம் அடிச்சு. அதுக்கப்புறமாவது ஆம்பளை புள்ள பிறக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பயும் பொம்பளை புள்ளதான் பிறந்துச்சு. மறுபடியும் தலை புள்ள பொம்பளை புள்ளையா பிறந்திருக்குன்னு அதுக்கு அதே மாதிரி கள்ளிப்பால் ஊத்தி தான் கொன்னேன். அப்பயும் பொண்டாட்டி ரொம்ப அழுதா, வேணாங்க விட்டுடுங்கன்னு. ஆனா நான் கேட்கவே இல்லை, கொன்னுட்டேன். 3வது மாசமாகி 3வது பிரசவமும் நடந்துச்சு. அப்பயும் அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளை பிறந்து அதுக்கும் அதே மாதிரி தான் கொன்னுட்டேன். ஒரு கொலகார கூடவா இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன். பாக்குறதுக்கு பேக்கு மாதிரி இருக்கான். ஆனா இவனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்கு. ஒரு நாள் கூட அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே. ஐயோ, இவனை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆரம்பத்துல இவன் என்ன சொன்னா, அங்க படுத்திருக்கிற அம்மா என்னோட அம்மான்னு சொன்னா. அப்ப இந்த பொண்ணு அவனோட பொண்ணு தானே? ஐயோ, என்னது இது? எப்படி எப்படியோ குழப்புது. சார், உங்களுக்கு சத்தியமா மனசாட்சியே இல்லையா சார்? 3 பிள்ளைங்க சார், பிஞ்சு குழந்தைங்க சார். எப்படி சார் கொல்லணும்னு உங்களுக்கு மனசு வந்துச்சு? தெரியலம்மா, இப்ப நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஆனா அப்ப எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், அப்புறம் என்ன சார் ஆச்சு? பிறகு என் பொண்டாட்டி உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இதுக்கப்புறமும் அவ கர்ப்பமானா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அதை பத்திலாம் கவலைப்படாம எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டேடா பாவே. உன்னையெல்லாம் அப்பான்னு கூப்பிட என் வாய் வருமா சொல்லு? 4வதா என் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுதுன்னு. போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, எல்லார்கிட்டயும் போய் வேண்டுனேன் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு. ஆனா எந்த ஒரு பிரசவத்திலயும் எனக்கு உணராத ஒரு விஷயம் இந்த 4வது பிரசவத்துல ரொம்ப உணர்ந்துச்சு. என்னமோ ஒண்ணு நடக்க போகுது, எனக்கு ஆம்பளை பிள்ளைதான் கண்டிப்பா பிறக்கும்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அன்னைக்கு எனக்கு காலங்காத்தாலேயே என் பொண்டாட்டி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னான். அவளை
உடனே பிரசவத்துக்கு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு ஓடுனேன். நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, எனக்கு சிங்கக்குட்டி பிறக்க போறான்னு ரொம்ப ஆசையில தூக்கிட்டு போனேன். பிறகு குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா அப்பையும் பொம்பளை பிள்ளைதான். கொண்டாந்து அந்த பிள்ளைய என் கையில கொடுத்தாங்க. அத பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே மனசெல்லாம் வெறுத்து போச்சு. ஏன் வந்து எனக்குன்னு பிறந்தன அதுகிட்ட கத்தி கேட்கணும் போல இருந்துச்சு. எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு நீயும் ஒரு காரணம் நினைக்கும் போது உண்மையாவே சொல்றேன், அருவருப்பா இருக்கு. ஏன் சார் 3 பொம்பளை பிள்ளைங்களை கொன்னுட்டீங்க, இந்த பிள்ளைய என்ன சார் பண்ணீங்க? ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. 4ஆவதா குழந்தைய பெத்த உடனே அவ செத்து போயிட்டா. அம்மா, நான் பிறந்ததுனால தானே செத்தியாமா? மொத்த 3 பிள்ளைங்களையும் நான் எப்படி கொண்டேனோ அதே மாதிரிதான் 4ஆவது பிள்ளையும் நானே கொண்டுட்டேன். என் கையால கொண்டுட்டேன்.